நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774141111 என்ற எண்ணை அணுகவும். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தல் என்ற பெயரில் மனித உரிமை மீறல்களை மறைக்க பாகிஸ்தான் முயற்சி செய்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் என்றுமே இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதிகள் என தெரிவித்தார். பாகிஸ்தானின் பொருளாதார சுரண்டல், அடிப்படை உரிமைகளை பறிக்கும் போக்கு மற்றும் நிர்வாக அடக்குமுறை காரணமாகவே அப்பகுதி மக்கள் வீதிக்கு வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். போலி தேர்தல்கள் மூலம் மனித உரிமை மீறல்களை பாகிஸ்தானால் ஒருபோதும் மூடி மறைக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பாகிஸ்தான் உரிமை கோருவதை நிராகரித்தவர். பயங்கரவாதத்தையும் மத தீவிரவாதத்தையும் தூண்டிவிடும் ஒரு நாடு பன்முக பண்பாட்டு பாரம்பரியத்திற்கு உரிமை கோர முடியாது என தெளிவுபடுத்தினார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.